கர்த்தாவே துதிக்கிற ஆண்டவரே, எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வழியில் கூட கர்த்தாவே நீர் கர்த்தாவே உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய ஆலோசனை எங்களை வழிநடத்துதலே பேசுகிற நாமத்தில் ஜெபிக்கிறதுக்காக அமைந்தவர்களும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை எதிர்பார்த்திருக்கிறோம். பிலமோன் என்ற நிருபம், இது பைபிளில் இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? பிலமோன் இருக்கு, தெரியுமா? பைபிளில் இருக்குன்னு தெரியுமா? தெரியலையா? எந்த இடத்துல இருக்குன்னு தெரியுமா? பழைய பாடம், புதிய பாடம்? அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துருச்சு. புதிய பாட்டின் நிருபம். சரி, இதுல எத்தனை அதிகாரம் இருக்கிறது தெரியுமா? எத்தனை அதிகாரம்? வெரி குட். ஒன்னே ஒண்ணுதான். பரவாயில்ல, தம்பி வந்து பைபிள்ல படிச்சுட்டு இருக்காரு, நல்லா இருக்கு. அல்லேலூயா. அப்போ அதுல இருக்கிறது ஒரே ஒரு அதிகாரம் தான் என்பதை அப்ப இந்த ஒரு அதிகாரம், இந்த அதிகாரம் எதை குறித்து சொல்லுகிறது என்பது தெரியுமா? இது வரைக்குமே போதும் நினைக்கிறேன். எதை குறித்து சொல்லுகிறது தெரியுமா? சும்மா சின்ன ஒரு பரிந்து பேசுதல். இந்த பிலமோன் என்ற நிருபம் எதை குறித்து சொல்லுகிறது சொன்னால், பரிந்து பேசுகிறதை குறித்து சொல்லுகிறது. அல்லேலூயா. பரிந்து பேசுகிற காரியம் என்று சொல்லும் பொழுது அது மற்றவர்களுக்காக, மற்றவர்களுடைய ஸ்தானத்தில் இருந்து அவர்களை குறித்து பேசுகிற காரியம். இந்த நிருபம் செய்கிற காரியம் என்று சொன்னால், அந்த பரிந்து பேசுகிற ஒரு செயலை தான் என்ன செய்கிறது? அது வெளிப்படுத்துகிறது. இந்த பரிந்து பேசுதல் என்று சொல்லும் பொழுது இது யாருக்காக பரிந்து பேசுகிறது என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, பிலமோன் என்ற நிருபத்தை எழுதினவர் யார் சொல்லுங்க? பிலமோன் என்ற நிருபத்தை எழுதினவர் யாரு? பவுல். இந்த பிலமோன் என்ற நிருபத்தை அவர் எழுதினார். அவர் இந்த பிலமோன் என்ற நிருபத்தை பிலமோன் என்ற ஒரு செல்வந்தருக்கு அவர் எழுதுகிறார். இந்த பிலமோன் என்ற செல்வந்தர் அவருக்கு எழுதும் பொழுது யாருக்காக பரிந்து பேச அவர் எழுதினார் என்று சொல்லி நீங்க பார்க்கலானால், ஒனேசிமு என்று சொல்லி பிலமோனுடைய வேலைக்காரன், ஒனேசிமு என்ற பிலமோனுடைய வேலைக்காரனுக்காக பரிந்து பேசி பவுல் இந்த நிருபத்தை பிலமோனுக்கு எழுதுகிறார். பிலமோன் என்பவர் அறிமுகமானவர், பவுலுக்கு அறிமுகமானவர். அவர் இந்த ஒனேசிமு என்ற ஒருவனுக்கு எஜமானாய் இருக்கிறார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இங்க ஒரு அன்பு என்ற ஒரு காரியத்தை நாம் எந்த மார்க்கம் அதிகமாய் சொல்லிக் கொடுக்கிறதோ அதிலே நம்ம பார்க்க முடியாது இல்லையா? நம்முடைய கிறிஸ்தவம் என்ற மார்க்கம் தான் எல்லாருக்கும் உலகத்தையே தெரியும். கிறிஸ்தவம் என்றாலே அன்பு நிறைந்தது. ஆனால் இந்த அன்பை நம்ம மார்க்கத்திலே என்ன பண்ண முடியல, அதிகமா பார்க்க முடியல. நம்ம மார்க்கத்துல தான் பார்க்க முடியல, மற்ற இடத்துல கூட நம்ம என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. எங்கே அதிகமா எதை குறித்து சொல்லுகிறதோ அந்த இடத்துல தான் அதை பார்க்கிறது அரிதா இருக்குது. ஆனால் இந்த இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்கள், ஒரு சிக்கல், அன்பு என்பதை தேடி அலையக்கூடிய ஒரு காலகட்டமா இன்னைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கு. ஏன்னா இது ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபாஸ்டா ஓடுற ஒரு காலம் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜனங்க ஓடுறாங்க 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 ஓடுறாங்க. எதுக்குன்னா சம்பாதிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், எழுந்துக்கணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், எழுந்துக்கணும். அப்படியே ஒரு மெஷின், ஒரு மெக்கானிக்கல் லைஃப். இதுல ஒருவருக்கு அன்பு காட்டுகிறதற்கோ, ஒருவருக்கு உதவி செய்கிறதற்கோ யாருக்கும் நேரம் இல்லை. ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க, டக்குன்னு ஏதோ போறாங்க, விழுந்துட்டாங்கன்னா அவங்க தூக்கி விடுறது கூட நின்று தூக்கி விட நேரம் இல்லை. பின்னாடி வரவங்க பார்த்துக்கோல, பின்னாடி வரவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, திரும்பி பார்த்து ஓடுறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமா இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா எல்லாருக்கும் சம்பாதிக்க வேண்டும். இந்த உலகம் மிக வேகமாய் சுழன்று கொண்டிருக்கிறது. நாம் கொஞ்சம் நின்னா அந்த நாள் நமக்கு போயிடும். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலை ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டம். ஆனா இந்த காலகட்டத்தில் நாம் எப்படியாய் வாழ வேண்டும் என்பதை தான் நமக்கு பவுல் என்ன பண்ணியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறார். இந்த பவுல் ஒரு மற்றவர்கள் மீது வைத்த
பேசுதலை அவர் ஒனேசிமுக்காக எதற்காக பிலமோனிடத்திலே பேசுகிறார் என்று சொன்னால், இந்த பிலமோன் இந்த ஒனேசிமுடைய எஜமானாய் இருக்கிறார். இந்த ஒனேசிமு இந்த பிலமோனிடத்திலே வேலை செய்கிறவராய் இருக்கிறார். அப்படி அவர் வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்திலே இந்த ஒனேசிமு என்ன செய்கிறார் என்று சொன்னால், பிலமோனிடத்திலே ஒரு காரியத்தை திருடிவிட்டு அவர் ஓடிவிடுகிறார். பிலமோனுக்கு ஒரு துரோகத்தை செய்துவிட்டு அவர் என்ன செய்கிறார்? ஓடிவிடுகிறார். இந்த ஓடி சென்ற இந்த ஒனேசிமு என்ன செய்கிறார் என்று சொன்னால், யாரிடத்திலே தஞ்சம் அடைகிறார்? பவுலினிடத்தில். இங்கே அவர் பவுலினிடத்திலே செல்லும் பொழுது பவுல் பேசுகிற சத்தியம், கர்த்தருடைய நடத்துதல் எல்லாவற்றையும் கேட்கும் பொழுது அவர் மனம் திரும்பி அவர் உண்மையான ஒரு சீஷனாய் மாறுகிறார். உண்மையான ஒரு மனம் திரும்புதல் அவருக்குள்ளாய் வருகிறது. யாருக்குள்ளாய்? ஒரு சீஷனாய். அப்போ அந்த உண்மையான மனம் திரும்புதல், உண்மையான அர்ப்பணிப்பு, உண்மையான அந்த தேவனோடு கூட அந்த ஒப்புரவாகிற தன்மை, உண்மையான ஒரு என்ன சொல்ற ஒரு உண்மையை அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த காரியத்தை பவுல் புரிந்து கொண்ட பிறகுதான், அவருடைய உண்மையை அவர் அநேக விதத்திலே அவர் சோதித்த பிறகுதான், அப்பொழுதே ஒருத்தர் அவர்கிட்ட போறாருன்னா அவருடைய சாட்சி அவருக்கு தெரியும் இல்லையா? இந்த சாட்சியை அவர் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவர் என்ன செய்கிறார்னா, அவரை சீர்படுத்தி அவரை கிறிஸ்துவுக்குள்ளாய் நடத்தி அதற்கு பின்பாக அவருக்காக யாருக்கிட்ட பரிந்து பேசுறாரு? அவருடைய எஜமான் பிலமோனிடத்திலே பரிந்து பேசுகிறார். நீங்க இந்த அதிகாரத்தை ஃபுல்லா வாசிச்சீங்கன்னா இது ஃபுல்லாவே அவனுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஜெபமாய் அது காணப்படும். நீங்க பாத்தீங்கன்னா இங்க 8ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இத சொல்வார் அவனுக்காக நான் அவனுக்கு உண்டானது ஏதாவது அவன் இடத்துல எடுத்து விட்டு ஓடி வந்திருந்தானா, நான் அவனுக்கு உண்டானதை நான் கொடுக்குறேன்ப்பா, நீ அவனை என்ன பண்ண மன்னிச்சு ஏத்துக்கோ. அவன் இப்ப முன்ன மாதிரி இல்லை, அவன் இப்ப கிறிஸ்துவின் அன்புல இருக்கிறான். அவனை குறித்து நான் நன்கு அறிந்த பிறகுதான் நான் அவனுக்கு சொல்றேன். பவுல் அவ்வளவு ஈஸியா யாரையும் என்ன பண்ண மாட்டார்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவனுக்கு யாருக்கும் அவனை ஈஸியா அவர் என்ன பண்ண மாட்டாரு? ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார். ஆனால் பவுலே இந்த ஒனேசிமுடைய அந்த மன மாற்றத்தை பார்த்த பிறகுதான் அந்த பிலமோனுக்கு என்ன செய்கிறார்? அவர் பிலமோனிடையே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் புரிந்து கொண்ட ஒரு புரிதல், அது நிமித்தமாய் அவர் ஒரு பரிந்து பேசுகிற ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். பவுலும் பர்னபாவும் ஒன்னா ஊழியம் பண்றாங்க. ஆனால் இதிலே இந்த பர்னபா என்ன செய்கிறார்? இந்த இன்னொரு மனுஷனுக்கு, அதாவது அந்த மனுஷன் உண்மையில அதாவது அப்படின்னு சொல்லிட்டு பவுலுக்கு தெரிய வருது. அவர் அந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்க மாட்டான் ஊழியத்துல அப்படின்னு சொல்லிட்டு பவுல் நினைக்கிறார். ஆனால் பர்னபா இல்லை, அவன் சரியா தான் இருப்பான், அவனும் நம்ம கூட சேர்ந்து ஊழியம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது பவுலுக்கு அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. வேண்டாம் அவன் நம்ம கூட வேண்டாம். இதனால பவுலுக்கும் பர்னபாவுக்கும் தர்க்கம் வருகிறது, வாக்குவாதம் வருகிறது. அது நிமித்தமாய் பவுலும் பர்னபாவும் என்ன பண்றாங்க? வேறு திசையாய் பிரிந்து போகிறார்கள். இந்த பர்னபா எந்த மனிதனுக்காக பரிந்து பேசினானா, அந்த எந்த மனிதன் நல்லவன் சர்டிஃபிகேட் கொடுத்தானா அந்த மனிதனை இவன் என்ன செய்கிறான்? தன்னோடு கூட அழைத்து கொண்டு இவன் வேறு பக்கத்துல ஊழியம் செய்ய பர்னபா கடந்து போகிறார். ஆனால் பவுல் என்ன பண்ணல? அவனை ஏற்றுக்கொள்ளல. அப்படிப்பட்ட பவுல் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க. பர்னபா கூடவே பர்னபா ரெக்கமெண்ட் பண்றாரு. ஆனா பவுல் என்ன பண்ணல? எந்த மனுஷனை அவர் ரெக்கமெண்ட் பண்ணாலும் அந்த மனுஷனை அவர் அக்செப்ட் பண்ணிக்கல. வேண்டாம், இவன் ஊழியத்துக்கு நமக்கு ஏற்றவனா இருக்க மாட்டான்னு சொல்றாரு. அப்போ அந்த அளவுக்கு அவரை திருப்திப்படுத்த முடியவில்லை பவுல. அப்படிப்பட்ட பவுல் தன்னோடு கூட இந்த பர்னபா ரெக்கமெண்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ளாத பவுல் இந்த ஒனேசிமுக்காக அவர் ரெக்கமெண்ட் பண்றாருன்னு சொன்னா, அப்ப அவர் எந்த அளவுக்கு அவனை எல்லா விதத்திலும் உற்று கவனித்த பிறகு அவர் அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்தார் இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு இந்த ஒனேசிமு மனம் திருந்தினோட இருந்தபடினாலே பிலமோனுக்கு பவுல் என்ன செய்கிறார்? இந்த கடிதத்தை எழுதுகிறார். இந்த பிலமோன் எழுதின நிருபம் ஃபுல்லா, பிலமோனுக்கு எழுதின நிருபம் ஃபுல்லாவே ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர், ஒரு பரிந்து பேசுகிற ஒரு கடிதம். அவனுக்காக பரிந்து பேசுகிறது மாத்திரமல்ல, அவன் திருந்து விட்டான் அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, இதற்கு முன்னாடி அவன் செய்தது, அவர் முன்னிடத்தில் அவன் எடுத்து களவாடி கொண்டு போன காரியம் எதுவா இருந்தாலும் அதை நான் என்ன செய்கிறேன்? நான் கொடுக்குறேன்ப்பா, அவனை ஏற்றுக்கோ. ஏன்னா அவன் முன்ன மாதிரி இப்போ இல்லை. அப்ப
முன்ன மாதிரி கிடையாது. கரெக்டா இருக்கான், நல்லா இருக்கான், நான் சொல்றேன் நீ கேட்டு, நான் சொல்றேன் நீ ஏற்று. அப்ப அந்த அளவுக்கு ஒரு சர்டிபிகேட் அவரால் கொடுக்க முடியும் என்று சொன்னால், அப்ப இந்த பவுல் எந்த பவுல் எந்த அளவுக்கு அவரை நம்பி இருக்கிறான்னு சொல்லி நீங்க பார்க்கணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இங்கே அவர் என்ன செய்கிறார், இந்த கடிதத்தை எழுதுகிறார். நீங்க பார்க்கும் பொழுது இதை நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நாம் வைத்து பார்க்கும் பொழுது, பவுல் என்ற இடத்துல யார் இருக்கிறார்? இப்ப நமக்கு யார் இருக்காரு? இயேசுப்பார். பவுல் என்ற இடத்துல இயேசுப்பா நமக்கு இருக்கிறாரு. அதே போல இந்த ஒனேசிமு என்ற இடத்துல யார் இருக்கிறது? யார் இருக்கிறது? நாம. ரொம்ப கரெக்டா லைன்ல இருக்கு இல்ல? நாம யாரு? ஒனேசிமுடைய இடத்துல நாம இருக்கிறோம். இந்த பிலமோன் என்ற இடத்துல யார் இருக்கிறார்? தேவன் இருக்கிறார், பிதா இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்க. நான் பெனால்ட்டியை நான் என்ன பண்றேன்? நான் செய்யறேன், நான் செஞ்சுட்டேன். இங்க பவுல் நான் கொடுக்குறேன், நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அதை என்ன பண்ணிட்டார்? நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்னாகமத்திலே வாசிக்கலானால், வேத புத்தகத்திலே தேவதாசர்களே நீங்க வாசிக்கலானால் 14ஆம் அதிகாரத்திலே 19, 20 நீங்க வாசிங்க. என்னாகும்? 14, 19, 20. யார் பரிந்து பேசுறது? இந்த இடத்துல பரிந்து பேசுறது யார் தெரியுமா? மோசே. ஹல்லேலூயா. மோசே இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தரிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின் படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார். அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய நடத்துதலை மறந்து தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் அந்த வனாந்திரத்தில் அநேக அநியாயங்கள், அநேக அக்கிரமங்களை தேவனுக்கு விரோதமாய் செய்கிறார். அப்ப தேவனுக்கு அவர்கள் மீது என்ன வருகிறது? கடும் கோபம் வருகிறது. அப்ப ஆண்டவர் அவர்களை அழிக்க திட்டமா இருக்கிற. மோசே, நீ விட்டு என்ன பண்ண? என்ன விட்டுடு, அந்த ஜனங்களை அழிக்க போற. உன்னை நான் பெரிய ஜாதியா இருக்கிறேன், அதை பத்தி எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உன்னை நான் கண்டிப்பா ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் பழக பண்ண பெருக பண்ண, உன்னை ஆசீர்வதித்து நான் மேன்மைப்படுத்துவேன். இந்த ஜனங்களை நான் என்ன பண்றேன்? நான் தண்டிக்கிறதுக்கு விட்டுன்னு சொல்லும்போது நம்மளா தான் என்ன பண்ணுவோம்? என்ன கேட்டு போட்டேன், இவங்க பண்ணாங்க, இதுதான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம நினைப்போம். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மோசே என்ன செய்யறது தெரியுமா? ஐயோ ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்தில் நீங்க என் பேரை வேணா நீங்க என்ன பண்ணுங்க? திருக்கி போடுங்க. ஆனா இந்த ஜனங்களை என்ன பண்ணாதீங்க, நீங்க தண்டிக்காதீங்க. அப்படிப்பட்ட ஒரு பரிந்து பேசுதல் யாருக்கு வரும் இல்லையா? இந்த ஒரு பரிந்து பேசுதல் அவருக்குள்ளா இருக்கிறது. இப்ப இன்றைக்கு ஆண்டவர், இதுதான் அன்பு, இதுதான் என்னது? தெய்வ அன்பு. இதுதான் நமக்குள்ளா இருக்கிற தேவனுடைய அன்பு. அப்ப தேவன் தண்டிக்க சுத்தமா இருக்கிற அந்த ஜனங்களை அவர்களுக்காக பரிந்து பேசி என்ன செய்கிறார்? இவர் அந்த இடத்துல தனக்கு எந்த அனுகூலம் வந்தாலும் அதை பத்தி ஆண்டவரை, நீங்க கொண்டு வந்த ஜனங்கள் நீங்க ரட்சிங்கன்னு சொல்லி அவர்களுக்காக ஒரு பரிந்து பேசுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த அதான் நான் சொன்ன இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கும்போது யாத்திரை 32 தான் சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களை மன்னித்தவர்கள் இல்லாவிடில் ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை திருப்பி போடும் என்று சொல்லுகிறார். இதே போல இன்னொரு தேவதாசனை நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 18:23, தொடர்ந்து இங்க இப்ப என்ன பண்றேன்னா, சோதோம் கொமோராவை அழிக்க சித்தம் வைத்து விட்டார். ஆனா அந்த சோதோம் கொமோரா
இப்படிப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? நாம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறோம், போராடுகிறோம். எதுக்கு தெரியுமா? ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு நன்மை செய்யும், ஆண்டவரே எனக்கு ஒரு நன்மை கிடைக்கும், ஆண்டவரே நான் ஒரு வீடு கட்டணும். இதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர்கிட்ட போராடுகிறோம். ஆனால் இங்கே ஆபிரகாம் எதற்காக போராடினா தெரியுமா? எதற்காக டீலிங் பேசுறா தெரியுமா? இந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக. 50 நீதிமான்கள் ஆண்டவரே இருந்தா நீங்க அழிக்க மாட்டீங்கல்ல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா, ஓகே, டீல் ஓகே, 50 நீதிமான்கள் தான் நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன். ஆனா இங்க ஆபிரகாம் தெரியும், ஐயோ படுவாவில்லை, 50 பேருக்கு இல்லையடா நீங்க, நான் என்ன பண்றது, இன்னும் கொஞ்சம் இறங்கி வரணும். ஆண்டவரே கோபப்படாதீங்க, 40 நீதிமான்கள். நீங்க அதை பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளவு ஒரு கரிசனை பாருங்க, எவ்வளவு ஒரு அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக அவருக்கு அக்கறை. இன்னைக்கு நாம ஆண்டவர்கிட்ட பேசுவோம், ஆண்டவரே கொஞ்சம் எங்க அண்ணா நகர் பகுதிக்கு இறங்குங்க ஆண்டவரே, ஆண்டவரே எங்க அண்ணா நகர் பகுதியில் ஆத்மாக்கள்லாம் இன்னும் ஏற்றுக்கொள்ளல ஆண்டவரே, இன்னும் பேர் கிறிஸ்துவ எவ்வளவு பேர் இருக்காங்க ஆண்டவரே, எங்க சபை வேற இப்படியா இருக்கிற, எங்க சபையை கத்தாம நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நாம எங்க சபையை ஆசீர்வதித்து நீங்க பழுக பெருக பண்ணணும்னு சொல்றோம். அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய வீட்டுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க என்பது நிச்சயமா மகிழ்ச்சியா இருக்கு. அப்ப நாம இதற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம என்ன பண்றாரா? ஆசீர்வதிக்கிறவர். ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம தேடுறோம். அதனாலதான் ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி ஜெபிக்கிறானப்பா, நான் எப்படி இவனை ஆசீர்வதிக்காம இருப்பேன்? என் ஜனங்களுக்காக அழிந்து போற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கும் போது நான் எப்படி ஆசீர்வதிக்காம இருப்பேன்? அதனாலதான் ஆபிரகாம் செல்வச்சுமானாய் மாறினார். அல்லேலூயா. நாம் நம்முடைய ஜனங்களுக்காக அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். அது தானா நமக்கு தெரியும், தானாவே நமக்கு என்ன பண்ணோம் அது தெரியும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா திருப்பனுக்கு பார்த்தா தாப்புல தானா வளரும் இல்லையா? அப்போ ஊர்ல இருக்கவங்களுக்காக நம்ம ஜெபித்தோம்னா, உலகத்துல அழிந்து போகிறவங்களுக்காக நம்ம ஜெபித்தோம்னா, நம்ம வீட்டு பிள்ளைங்க பர்ஃபெக்டா வளர்ந்துட்டே இருக்கும். தானா அது வளர்ந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் அவர்களை நடத்துவார். ஏன்னா நான் எல்லாமே அவருடைய பார்வையில, அவருடைய கிரியைகள், அவருடைய சிருஷ்டி. அப்ப அவங்க எல்லாருக்காக நாம ஜெபிக்கும் போது, எல்லா பிள்ளைகளுக்காகவும் இவர்கள் ஜெபிக்கும் போது, இவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக நான் என்ன பண்ணுவேன்? அவர்களுக்காக நான் எல்லாவற்றையும் செய்வேன். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அதை அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே பார்க்கும் பொழுது இந்த ஆபிரகாம் டீலிங் பேசுறான்னு 50 ஆத்மாக்கள் இல்ல. அப்ப என்ன பண்றாரு? 50 ஆத்மாக்கள் சொல்லிட்டாரு ஆண்டவர், ஓகேன்ட்டாரு. ஆனா இல்லையே. உடனே என்ன பண்ண? 40க்கு இறங்கி வர. ஆண்டவரே கோபப்படாதீங்க ஆண்டவரே, 40 பேர் இருந்தா 40 பேர் இருந்தா அப்படின்னு சொல்லும் போது, சரிப்பா, ஓகே ஓகே நீ சொல்லிட்டல, சரி. உடனே அவர் சொல்றாரு, அப்பா நீங்க 40 பேர் கூட இல்லையடா, நான் என்னடா பண்ணுவேன்? மறுபடியும் என்ன பண்றாரு? 30க்கு இறங்கி வர. ஆண்டவரே கொஞ்சம் தயவு பண்ணுங்க ஆண்டவரே. என்னப்பா 30 பேர் ஆண்டவரே. சரி ஓகே நீ சொல்லிட்டல, சரி 30 பேரா இருந்தாலும் நான் என்ன பண்றேன்? நான் அழிக்க மாட்டேன். இப்ப பாக்குறேன் 30 பேர் கூட இல்லை, எனக்கு தெரியும் நான் 50ல ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா நான் இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு இறங்கி வரணுமோ அவ்வளவு தூரம் இறங்கி வர வேண்டியிருக்கேன். நான் என்ன பண்றது? இவன் ஆண்டவர் என்ன பண்ண போறாரு தெரியலையே. உடனே என்ன பண்றாரு? ஆண்டவரே 30 பேர் கூட இல்லை ஆண்டவரே, 20 பேர் இருந்தா. அப்ப சொல்றாரு ஆண்டவர், சரி 20 பேரா? ஓகே 20 பேருன்னு சொல்லிட்டேன். நான் 20 பேருக்காக நான் என்ன பண்றேன்? அதை அழிக்க மாட்டேன். நான் பாக்குறாரு 20 அங்கே இல்லை. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மனுஷன்கிட்ட ஏதோ ஒண்ணு கேக்குறீங்க. நீங்க கேட்கும் போது இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ சமீபத்துல நடந்தது. போன வாரத்துல பாஸ்டர் வெளில கிளம்பி போனார். வெளில கிளம்பி போகும்போது என்ன பண்ணிட்டாரு? ஃபர்ஸ்ட் சாவியை மாத்திட்டாரு. வெளில போயிட்டு சாவியை மாத்திட்டாரு. சரின்னு சொல்லிட்டு போய் சாவி எடுத்து, அப்புறம் சாவி எடுத்து கொடுத்த பிறகு வண்டி எடுத்து வாசல போனாரு. அம்மா ஹெல்மெட்டை மாத்திட்டேன். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்? போய் ஹெல்மெட் எடுத்து மறுபடியும் நான் கச்சிப்பை மாத்திட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன்? 3 வாட்டி என்னாச்சு? கொஞ்சம் பொறுமை இருந்துச்சு. சரின்னு சொல்லி என்ன பண்ணேன்? கச்சிப்பை நான் செல்போனை மாத்திட்டேன். அடுத்த நாள் நீங்க ஒவ்வொன்றா என்ன ஆகுது வந்து சரி. அப்புறம் அடுத்தது அந்த அப்படின்னாரு, என்ன இல்லை சும்மா சொல்லிட்டு போயிட்டேன்.
வரைக்கும் வந்தாச்சு. இந்த 20க்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு, இங்க நின்று கேட்டுட்டு இருக்காரு பாருங்க. ஏன்னா அவருக்கும் ஒரு ஆசை தான். அவருக்கு என்னன்னா, நான் நினைச்சிட்டேன், ஆனா யாராவது ரெக்கமெண்ட் பண்ண நான் மனசு மாறிடுவேன். நம் தேவன் இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஆண்டவர் கோபம் தான் பட்டாரு. இது சோதோம் கோமோரா புறஜாதி. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஆண்டவர் கோபப்பட்டாரு. ஆனால் அதற்காக என்ன பரிஞ்சு பேசினா நான் என்ன பண்ணுவேன், மனம் இறங்கும். இதுதான் அவருக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பிள்ளை மேல இருக்கிற ஒரு கோபத்திலே ஒரு தகப்பனும் ஒரு தாயும் தண்டிக்க முற்படுவார்கள். ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலை அவங்க மனசு என்ன பண்ணிடும், மாறி போயிடும். இந்த மாதிரி ஆண்டவருக்கு என்னது, ஒரு பிள்ளையின் மீது இருக்கிற ஒரு கோபம் தான் ஒரு தகப்பனுக்கு இருக்கிறது போல அவருக்கு நம்ம மீது இருக்கிறது. அப்ப ஆண்டவருக்கு பரிந்து பேச ஒரு ஆள் இருந்தா நான் மன்னிச்சிடுவேன். அப்ப ஆண்டவருக்கு இந்த ஒரு எண்ணத்தோடு தான் அவர் என்ன பண்றாரு, இன்னும் போகாம நிற்கிறாரு. அப்ப இங்கே அவர் 50ல இருந்து 40ல இருந்து 30ல இருந்து 20 வரைக்கும் இங்க ஆபிரகாம் வந்துட்டார். அப்ப 20 வரைக்கும் பரிந்து பேசும்போது கர்த்தர் என்ன செய்கிறார், அது வரைக்கும் நின்று பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப அவர் ஒண்ணு சொல்லல, உன்னை நான் ஆசீர்வதிச்சிக்கல, உன்னை நான் பெருக பண்ண சொல்லல, இவங்க என்ன அக்கிரமம் பண்ணாங்க, நீ அதோட வேலையை பார்த்து போன ஆண்டவர் என்ன பண்ணல சொல்லல. இந்த லோத்துக்காக தானே நீ நிக்கிற, இந்த லோத்து என்னுடைய வார்த்தையை மீறி அவன் அக்கிரமம் நிறைந்த தேசத்துல செல்வத்தையும் செழிப்பையும் நம்பி அவன் போயிருக்கிறான். அந்த அக்கிரமம் நிறைந்த தேசத்துல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கான். அவனுக்கு நீ பரிந்து பேசுறானா, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லல. அவருக்கு என்னது, மனிதர்கள் மீது அக்கறை உண்டு. மனிதர்கள் அழித்து போகிறது அவருக்கு சித்தம் அல்ல. அதனால அவர் என்ன பண்றாரு, பொறுமையா இருக்கிறார். அப்ப அந்த 20 வரைக்கும் வரும்பொழுது ஆண்டவர் அப்பவும் சொல்றாரு, ஆண்டவரே உங்களுக்கு கோபம் வராதிருக்கு அந்த 20 நீதிமான்கள் போது அப்ப என்ன பண்றாரு, உடனே ஆண்டவர் சரிப்பா நான் மன்னிச்சு, ஓகே நான் அழிக்க மாட்டேன். 20 பேர் இருக்காங்களா, அங்க 20 பேர் இருக்காங்களா. அப்பதான் ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே 10 நீதிமான்கள், 10 நீதிமான்கள். அவர் என்ன கால்குலேட் பண்ணாருன்னா, அங்க லோத் இருக்கிறாரு, லோத்தோட 2 பொண்ணுங்க இருக்காங்க, லோத்தோட மனைவி இருக்காங்க, அதுக்கப்புறம் லோத் என்கேஜ்மெண்ட் பண்ண அந்த குடும்பம், அந்த 2 பொண்ணுங்களுக்கான புருஷங்க, அதுக்கப்புறம் அந்த 2 பொண்ணுங்களோட மாமியார், அந்த அவங்க 2 பொண்ணுங்களோட அந்த குடும்பத்தை, இவங்கெல்லாம் சேர்த்தா கூட எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு 10 நீதிமான்கள் இருப்பாங்கன்ற தைரியத்துல இங்க என்ன பண்ணிட்டாரு லோத்து, ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே 10 நீதிமான்கள் சொல்றாரு. உடனே ஆண்டவர் சொன்னார், இதுக்கு மேல அவர் குறைக்க முடியாது இல்லையா. இப்போ 10 நீதிமான்கள் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, அப்பவும் ஆண்டவர் அப்பொழுதும் 50ல இருந்து 10க்கு வருது. அப்பொழுதும் ஆண்டவர் செய்கிறார், ஆண்டவர் ஓகே ஓகே ஆபிரகாம், நான் உன் முகத்தை பார்க்கிறேன், நான் இதை என்ன பண்றேன், நான் சாங்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பண்ணாரு. அங்கிருந்து கிளம்பிட்டார். இதுக்கு மேல அஞ்சுக்கு வந்துருவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு மேல நம்ம நின்னா முடியாதுன்னு ஆண்டவர் ஓகே 10 பேர் இருந்தா நான் என்ன பண்றேன், அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து உடனே ஆண்டவர் கிளம்பிட்டார். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆபிரகாமை யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு ஒரு குறைவும் கிடையாது, எல்லா நன்மைகளும் ஆபிரகாமுக்கு இருக்கிறது. ஆண்டவர் உனக்குள்ளதான் எல்லா வம்சமும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டாரு. எல்லா ஜாதி உனக்குள்ளதான் ஆசீர்வதிக்கப்படும், நீ பழுகி பெருகுவ, உனக்கு எந்த குறைவும் இருக்காது, நீதான் செல்வச்சிமான், ஜாதி பெருகும், வம்சம் பெருகும், எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இப்ப அவருக்கு என்ன கவலை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, என்கிட்ட இருந்து என் மந்தையை மேய்ச்சிட்டு இருந்தவன், என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் அவனுக்கு பங்கு போட்டு கொடுத்தேன். அப்படிப்பட்ட லோத்து அவன் என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பழுகி பெருகின பிறகு எனக்கே டாட்டா காட்டிட்டு போனா, அவனுக்கு நான் ஏன் பேசணும் அப்படின்னு யோசிச்சாரா? இல்ல. அப்ப அதுதான் அன்பு. ஹல்லேலூயா. அதுதான் அறிந்து பேசுகிற அன்பு. அப்ப இன்றைக்கு நமக்குள்ளாய் அந்த அன்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யாருக்கு தெரியுமா? இந்த துரோகம் செய்துவிட்டு போன ஒனேசிமுக்காக பவுல் என்ன செய்கிறார், அறிந்து பேசுகிறது போல. இன்றைக்கும் ஆண்டவரிடத்துல அநேக வேளையில சில சூழ்நிலைகளை மனவேதனை நெருக்கினாலும், துரோகம் செய்கிறவர்களை கண்டு மனவேதனைப்பட்டாலும் ஆண்டவரை கேட்கிறது, ஆண்டவரே அவங்களோட அந்த துரோகத்தை மன்னிச்சு ஆண்டவரை மனம் திரும்ப செய்ய, ஆண்டவரே இந்த துரோகத்தை உணரச் செய்ய, நாம பண்ணது தவறு என்பதை உணர்ந்து என்ன பண்ணுங்க, மனம் திரும்ப செய்யுங்க. அதனால வருகிற பலனை அனுபவிக்காதபடிக்கு அவர்கள் என்ன பண்ணும், மனம் திரும்பி எந்த ஒரு சூழ்நிலை. இங்கே
எதற்காக பவுல் தைரியமாய் ஒனேசிமுவுக்காக ரெக்கமெண்ட் பண்றாரு நீங்க பாத்தீங்கன்னா, அவன் மனம் திரும்பி விட்டான் என்ற அஷூரன்ஸ் அவருக்கு கிடைக்குது. அவர் கண்கூடாய் பார்க்கிறார், அவர் கண்ணெதிர பார்க்கிறார். அவருடைய மனம் திரும்புதல், அவருடைய ஒழுக்கமான வாழ்க்கை, அவர் கிறிஸ்துவுக்கான வாழ்க்கை, அவர் எப்படியா இப்பொழுது மனம் திரும்பி எல்லாவற்றையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. பவுல் சும்மாவே ஒரு திருடனுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? நாளைக்கு மறுபடியும் அதே காரியத்தை செஞ்சு என்ன பண்றோம் இல்லையா? அவ்வளவு ஈஸியா சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? ஆனால் ஏன் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாருன்னா அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துப்பாரு. ஏன்னா பவுல் கிட்ட தானே ஒனேசிமும் இருக்கிறாரு, இப்போ செக் பண்ணி பார்த்துப்பாரு. எதையாவது அங்கே இங்கே வச்சுட்டு மறைமுகமா எப்படி இருக்கான், மற்ற காரியங்கள் உண்மையா இருக்கானா, எதையாவது கொடுத்து அனுப்பி இவன் ஒழுங்கா கொடுக்குறானா, ஒழுங்கா கொண்டு போய் சேர்க்கிறானா, எல்லாத்தையுமே இப்போ சபைகளுக்கான பணங்களை என்ன பண்ணுவாரு, அவர் கொடுத்து அனுப்புவார். அதை அவன் கையில் கூட கொடுத்து அனுப்பியிருப்பார். எடுத்து கொடுத்து கொண்டு போய் கொடுக்குறானா, எடுத்து ஓடிடுறானா, இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாரு, அவர் செக் பண்ணியிருப்பார். எல்லாத்தையுமே அவர் என்ன பண்றாரு, செக் பண்றாரு. அவனை எல்லாவற்றிலும் பல வருடங்கள் அவனை செக் பண்ணிட்டு தான் என்ன பண்றாரு, அவனை எல்லாவற்றிலும். அது இல்லாம அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் மாம்சத்தின் படி செக் பண்ணி அவர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். ஆனால் அவருக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இருக்கார்ல, அவர் பேசுவார் இல்லையா, பவுலோடு கூட பேசுவார் இல்லையா, பவுலை எப்படியா இருக்கா, உண்மையாகவே பரிபூர்ணமான மனம் திரும்புதல் இவனுக்கு இருக்கிறது. அப்போ ஒரு ஊழியக்காரங்க யாரையுமே அவளை ஈஸியா நம்பிட மாட்டாங்க. ஏன்னா மனுஷங்க, நார்மலான மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நடவடிக்கைகளை வைத்து என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஏன் ஊழியக்காரனுடைய மனநிலை அப்படி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய பார்வை எப்படியா இருக்குன்னு சொன்னா, மனுஷனுடைய வெளியரங்கமான பார்வையை பொறுத்து அவர்களுடைய பார்வை இருக்காது. அவர்களுடைய பார்வை எப்படியா இருக்குன்னு சொன்னா, அவர்களை கர்த்தர் ஆவியானவர் எப்படி பார்க்கிறார், அந்த ரங்கத்திலே ஆண்டவர் எப்படி பார்க்கிறார், எப்படி அவர் உள்ளத்திலே அவர்களை குறித்து பேசுகிறாரோ அதை பொறுத்துதான் என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதனாலதான் எல்லாரையும் போல மன்னிக்கவோ எல்லாரையும் போல ஏற்றுக்கொள்ளவோ ஊழியக்காரர்கள் என்ன பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் என்ன இருக்கிறது, வஞ்சம் இருக்கிறதே, இன்னும் சூழ்ச்சி இருக்கிறதே, இன்னும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இருக்கிறாங்க, எப்படி நான் மன்னிக்க முடியும் என்பதுதான். ஏன்னா இதை பேசுகிறது யாரு, ஆவியானவர் இல்லையா, அவங்களுக்குள்ளே இருந்து பேசுகிறவர் ஆவியானவர். அதனாலதான் எல்லாரையும் போல அவர்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆனா ஏன் பவுல் அவ்வளோ சர்டிபிகேட் கொடுக்க முடியுதுன்னு சொன்னா, அவர் கிட்ட இருந்து கர்த்தருடைய ஆவியை நடத்துதலே அவர் உள்ள இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அவரை குறித்து என்ன பண்றாரு, சொல்லுகிறார். சரி ஆயிட்டான அவர் சொல்ற வரைக்கும் இவர் நம்பல. எப்ப ஆவியானவர் அவரை குறித்து இவர் எல்லாவற்றிலும் நல்லா இருக்கிறாருன்னு சொல்லி அவர் சாட்சி கொடுத்தாரோ அப்பதான் என்ன பண்றாரு, ஒனேசிமுவுக்காக அவர் பரிந்து பேசுகிறவரால் காணப்பட்டார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, வேதத்துல நீங்க இன்னொரு பரிந்து பேசுறதை நீங்க பார்க்கும் பொழுது, யோபு 42:10 நீங்க வாசிப்பீங்கன்னால், யோபுவை அவருடைய நண்பர்கள், அவர் நெருக்கப்பட்டிருக்கிறார், வியாதிப்பட்டு விட்டார், எல்லாவற்றையும் இழந்து விட்டார், வீடு வாசல் இல்லாம தெருவில் உட்கார்ந்து இருக்கிறார், ஓட்ட சுரண்டிக்கிட்டு. இப்படிப்பட்ட நிலைமையில அவருடைய நண்பர்கள் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லுகிறேன்னு சொல்லி அவரை சுற்றி அமர்ந்து கொண்டு அவரை குறித்து தூஷிக்கிறார். நீ பாவம் பண்ணிருக்கடா, ஏதோ தப்பு பண்ணிருக்க, உன்னை நிறைய உன்னை நீதிமான நினைச்சு நீ உட்கார்ந்து இருந்த, அதனாலதான் நீ என்ன பண்ணிருக்க, இப்படிப்பட்ட வேதனைகளை நீ அனுபவிக்கிற. சும்மாலாம் உனக்கு வரல, ஆண்டவர் நீதி உள்ளவரு, ஆண்டவர் நல்லவரு, ஆனா நீ அக்கிரமக்கார, அதனாலதான் உனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. இப்படி எல்லாம் என்ன செய்கிறார்கள், யோபுவை வேதனைப்படுத்துகிறார்கள். யோபுவுக்கு அட்வைஸ் பண்றேன்னு சொல்லி, ஆலோசனை கொடுக்கிறேன்னு சொல்லி யோபுவை சுற்றிலும் வந்து அமர்ந்து கொண்டு என்ன பண்றாங்க, யோபுவை அப்படியே வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளால் அம்ப எய்கிறார்கள். யோபுவுடைய அப்படியே இருதயம் துளைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட வேதனை ஆண்டவராலே கொடுக்க முடியும். ஏன்னா நான் என் பிள்ளைய நான் வந்து அவனை சோதிக்கிறதுக்காக நான் இந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்தா நீங்க வாய்க்கு வந்து நான் பேசுவீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் இறங்கிட்டா போதும், ஒரு மனுஷன் தன் நிலைமையில இருந்து கீழே இறங்கிட்டா போதும், அந்த வாய்கள் பேசும் பாருங்க இல்லையா. ஏதாவது அவங்க பிரச்சனை அவங்களாலதான், எப்படி பண்ணிருப்பாங்க, இப்படி பண்ணிருப்பாங்க, இப்படி எல்லாம் என்ன பண்ண உலகம் பேசும் இல்லையா, வாய்கள் பேசும். பேசுறதுனால இதை யார் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா. இது கர்த்தர் எதற்காக அனுமதித்தார், ஒரு மனுஷனுடைய சூழ்நிலை எதற்காக அனுமதித்தார் என்பது கர்த்தருக்கு தான் தெரியும். அதற்காக ஒரு மனுஷனை இன்னொருவர் என்ன பண்ணக்கூடாது,
பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. நாக்கு இருக்குதுன்றதுக்காக எது வேணாலும் என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது இல்லையா? இன்றைக்கு உலகம் அப்படித்தான். ஒரு மனுஷன் தன் நிலைமையிலிருந்து கொஞ்சம் இறங்கி வந்துட்டா இன்றைக்கு உலகம் என்ன செய்கிறது? அவ்வளவாய் கூச்சும், அவ்வளவாய் பழி போடும், அவ்வளவாய் இப்படி இருப்பாங்க, இப்படி இருந்திருப்பாங்க, அப்படி இருந்திருப்பாங்க, இதனாலதான் இப்படி பண்ணாங்கல்ல, அப்படி பண்ணாங்க, இப்படி எல்லாம் என்ன பண்ணோம்? உலகம் பேசும். யோபுக்கு அந்த நிலைமை தான் வந்துச்சு. இவங்க சரியா இருக்காங்களான்னு கிடையாது. யோபு சுற்றி அந்த சிநேகிதர்கள் அவங்க நல்லவங்களா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில இருந்துகிட்டு அவங்க என்ன பண்றாங்க? யோபுவை பழி தூற்றுகிறார்கள். நீ நல்லவன் இல்ல, உன்னை ரொம்ப நீதிமான நினைச்சல, நீ ரொம்ப பர்ஃபெக்ட் நினைச்சல, இப்ப தெரியுதா உன் நீதி, உன்னோட இந்த வந்து நீதி தான் உன்னை நீதிமான நினைச்ச பாரு, இதுதான் உன்னை இப்படி ஆக்கிடுச்சு, இப்படி எல்லாம் என்ன பண்றாங்க? நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நீ விதவைகளுக்கு நீ என்னெல்லாம் துரோகம் பண்ணியோ, நீ வந்து ஏழைகளை எந்த அளவுக்கு நீ வஞ்சித்தியோ, இப்படி எல்லாம் பேசும்போது யோபுக்கு மிகுந்த மனவேதனை. ஆனால் கர்த்தர் பார்த்து என்ன சொல்றாரு? அவன் எந்த சூழ்நிலையில இருக்கிறான், அவன் ஏன் இந்த சூழ்நிலையில இருக்கிறான், எதற்காக நான் இந்த சூழ்நிலை காமிச்சு எனக்கு தான் தெரியும், அதை பேச நீங்க யார்? உடனே ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? அவர்களை அடித்தார். அல்லேலூயா. யோபுக்கு விரோதமாய் பேசுற, உட்கார்ந்துகிட்டு ஆறுதல் சொல்றன்ற பேர்ல முள்ள குத்துன அந்த சிநேகிதர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? தண்டிக்கிறார். இந்த தண்டனையை அவரால் தாங்க முடியவில்லை. உடனே ஆண்டவர் சொல்ற, நீ அவர்களுக்காக ஜெபித்தால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், அவங்களுக்கு நான் விடுதலை கொடுக்க மாட்டேன். உடனே யோபு என்ன பண்றாரு தெரியுமா? அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. தன்னை நிந்தித்த அந்த சிநேகிதர்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தவர்கள் கர்த்தர் என்ன செய்தாரா? என்ன செய்தார்? யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார், இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுவும் ஒரு தேவனுடைய நடத்துதல் இல்லையா? இந்த பக்குவத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எத்தனையோ சூழ்நிலைகளை சந்திக்கிறோம், எத்தனையோ நிந்தனைகளை சந்திக்கிறோம், எத்தனையோ வார்த்தை என்ற அம்புகளை நாம் சந்திக்கிறோம். ஆனாலும் நாம் கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கணும். ஆண்டவரே, இவங்களை நீங்க பார்க்கணும், ஆனா இவங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராதபடிக்கு அவருடைய செயல்களுக்கான மன்னிப்பை நீங்க கொடுங்கன்னு சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே இந்த பரிந்து பேசுதலில் ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். இதே போல நீங்க பார்த்தீங்கன்னா லூக்கா 23:34 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எடுத்து வாசிங்கள் லூக்கா 23:34. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு முன்மாதிரி, எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு ரோல் மாடல். என்னது? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவரை சிலுவையிலே அறைகிற, அவரை சவுக்கால் அடிக்கிற அந்த போர் சேவகர்களுக்காய், அவரை காட்டி கொடுத்த அந்த அந்த துரோகிகளுக்காய், அது மாத்திரமல்ல அந்த யூதர்களுக்காய் ஆண்டவர் என்ன பண்றாரு? கல்வாரி சிலுவையை சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்கள் அறியாதிருக்கிறார்கள். நமக்கு ஒரு பெரிய ரோல் மாடலா யார் இருக்காரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவர் இந்த உலகத்துல எந்த மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை, ஆனால் அவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. நமக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செஞ்சுட்டா நாம அதை மன்னிச்சிடலாம், ஆனா அவங்களோட பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை? அதிகாரம். நீங்க வாசிக்கும் பொழுது மத்தேயு 9:6 நாம் வாசிக்கிறோம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு? மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அப்ப பாவங்களை மன்னிக்கிற ஒரே ஒரு அதிகாரம் யாருக்கு தான் இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான். இப்ப நம்முடைய எல்லா காரியங்களையும் இன்றைக்கு அவர் மன்னித்தபடினாலதான் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் சபையிலே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்முடைய எல்லா காரியங்களையும், மீறுதல்களையும், தப்பிதங்களையும் அவர் மன்னித்து இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லும் பொழுது அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக, அவருடைய நீதிக்கு முன்பாக, அவருடைய உண்மைக்கு முன்பாக நாம் என்ன பண்ண முடியாது? நம்முடைய நீதியை ஒரு நாளும் காண்பிக்கவே முடியாது. ஆனால் உன்னே ஒன்று, ஆண்டவரே என் நீதி அழுக்கு கந்தை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் அவரிடத்திலே
எதை வேணாலும் மன்னிப்பேன், ஆனா உன்னை மட்டும் நான் இம்மையிலும் மறுமையில என்ன பண்ண மாட்டேன், மன்னிக்க மாட்டேன். எது தெரியுமா? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினா அதை நான் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்க மாட்டேன். அப்ப நமக்கு தைரியமா நம்ம உட்கார முடியுமா? முடியாது. ஏன் சொன்னா ஆண்டவர் முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த காரியம் யாருக்கு சொல்லுங்க? மெயினா புறஜாதிகளுக்கு சொல்லியிருப்பாரு. பரிசுத்த ஆவியை குறித்து தெரிஞ்சவங்க யாரு? யாரு? விசுவாசிகள் தான். அப்ப யாருக்கு மன்னிப்பு கிடையாது? அப்ப ஆண்டவர் சொல்லுற பாவிகளுக்கு கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினா மன்னிக்க மாட்டேன். அப்போ புறஜாதிகள் பேசினார்கள் என்றால் அவங்களுக்கு தெரியாம பேசுவாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன இல்லை, அதற்கான ஆக்கினை இல்லை. ஆனால் எல்லாம் அறிந்த கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு இல்லை. அப்ப இதுல கூட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, இதுல கூட ஒரு காரியம் இருக்கிறது. ஆண்டவர் மன்னிக்கிற தேவன், ஆனால் அவர் ஒன்றிலே மாத்திரம் மன்னிக்கவே மாட்டார். எதற்கு விரோதமா பேசினா? பரிசுத்த ஆவிக்கு. அப்ப நான் எப்போ பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசுகிறேன் என்று சொல்லி நாம் நினைப்போமானால், நாம் பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை இன்றைக்கு நம் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியான அவருடைய வார்த்தையின் வெளிப்பாடுதான் இன்னைக்கு நமக்கு வந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசும் பொழுது என்ன கிடையாதான்? உண்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது. அப்ப தேவனுடைய வார்த்தையை குற்றப்படுத்தும் பொழுது, தேவனுடைய எச்சரிப்பை குற்றப்படுத்தும் பொழுது, தேவனுடைய கண்டிப்பை குற்றப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு என்ன கிடையாது? மன்னிப்பு கிடையாது. அது ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். நான் எதை வேணாலும் மன்னிப்பேன். மனுஷகுமாரன் எனக்கு விரோதமா பேசினா கூட நான் என்ன பண்ணிடுவேன்? மன்னிச்சிருவேன். ஆனா பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது. ஏன்னா இந்த பரிசுத்த ஆவி என்பது வெறும் அவர் ஒரு தேர்ட் பர்சன் கிடையாது. இதான் குமாரன் பரிசுத்த ஆவி, அப்ப அவர் மூணாவது ஆள் போல இருக்கு, அப்படி கிடையாது. அவர் மூணும் ஒன்னா நிறைஞ்சவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இல்லையா? அப்ப இந்த மூன்றும் ஒன்றாய் நிறைந்தவராய் இருக்கிறவர், இந்த பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறது எப்படி என்று சொன்னால், பிதாவின் ஆவி, குமாரனின் ஆவி. பிதாவின் ஆவியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியும் இணைந்ததுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் அது யாரையும் குறிக்கிறது? பிதாவையும் குறிக்கிறது, குமாரனையும் குறிக்கிறது. அப்ப ரெண்டு பேரும் இருக்கிற இந்த மகிமையான ஆவியானவரை ஒரு நாளும் ஒருவரும் தூஷிக்கவோ நிந்திக்கவோ கூடாது. அப்ப அவர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தும் பொழுது, அவர் நம்மோடு கூட இருந்து பேசும் பொழுது, அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கும் பொழுது, அந்த காரியங்களை நம்ம என்னைக்குமே என்ன பண்ணக்கூடாது? நிந்திக்க கூடாது. அதற்கு விரோதமாய் நாம் பேசக்கூடாது என்பதை கர்த்தர் தெளிவாய் சொல்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து, பிதான், பரிசுத்த ஆவி என்னது? மூணு ஒண்ணுதான், மூன்றுமே ஒன்றுதான். அவர் சிங்காசனத்திலே காணக்கூடாத ரூபமாய் பயங்கரமான பேரொளியாய் பிரகாசமாய் இருக்கும் பொழுது அவர் பிதாவா இருக்கிறார். அந்த பிதாவை சாதாரண மனுஷங்கள் நம்ம கண்களால காணக்கூடாது, காண முடியாது. ஆனால் அவர் இறங்குவது நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை குமாரனாய் வெளிப்படுத்தும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்படுகிறார். அவர் இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்ட பிறகு நாம் இந்த நடத்துதலிலே வாழ வேண்டும், இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும், கிறிஸ்துவோடு கூட நாம் நித்தியத்திலே வாழ வேண்டும், கடைசி வரைக்கும் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது நமக்கு மூன்றாவதாய் பரிசுத்த ஆவியானுடைய பலன் வேண்டும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இங்கே நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து விட்டு அவர் எங்க போறாரு? பரலோகத்துக்கு போறார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வைராக்கியம் வாஞ்சியான பரிசுத்த ஆவியானவர். அவர் இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் ஆவியும் இணைந்த பரிசுத்த ஆவியானவராய் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகா சொல்லுங்க, அவர் பரிசுத்த ஆவியை எப்படி நடத்துறார்? நம்மள கற்றுக் கொடுத்து கண்டித்து உணர்த்தி சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப இதுக்கு நோ எக்ஸ்கியூஸ். எந்த எக்ஸ்கியூஸும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? கொடுக்கவே மாட்டாரு. ஐயோ ஆண்டவரே, நான் தெரியாம வார்த்தைக்கு விரோதமா பேசிட்டேன், நான் தெரியாம இந்த சத்தியத்துக்கு விரோதமா பேசிட்டேன், நான் தெரியாம
சத்தியத்துல நம்ம நடத்ததான் அவர் இங்க இருக்கிறார். அப்ப அந்த சத்தியத்துக்கு விரோதமாவே நம்ம பேசினா அப்ப அதுக்கு மன்னிப்பு உண்டா? எத்தனை பேர் அந்த பாவத்தை செய்து, எத்தனை பேர் அந்த துரோகத்தை செய்து, எத்தனை பேர் அந்த வேதனையில இருக்கிறார்கள் தெரியாது. கர்த்தர் அறிவா. ஆனா துணிகரமா என்ன பண்றாங்க? அதற்கு விரோதமாய் பேசுகிறார், சத்தியத்துக்கு விரோதமாய் பேசுகிறார். நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம்னு பரவாயில்ல, ஆனா தயவு செய்து என்ன பண்ணக்கூடாது, நமக்கு அதற்கு விரோதமாய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நம்ம அதற்கு விரோதமாய் துணிகரமாய் வாயை திறக்கவே கூடாது. நம்ம அதை பத்தி ஆண்டவர் எவ்வளவு நல்ல வார்த்தை நம்மோடு கூட பேசி நம்ம அதன்படி நடக்கணும் அப்படின்னு சொல்ல முடியலன்னா கூட அதற்கு மாறாய் ஏதாவது வார்த்தை வந்துச்சுன்னா அப்படியே வாய் என்ன பண்ணணும், கொட்டிக்கிட்டு அமைதியா இருந்தோம். ஏன்னா அப்படி பேசினா ஆண்டவர் சொல்ற பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் நீங்க பேசுனீங்கன்னா, அப்படிதானே சொல்லியிருக்கு. என்னமா சொல்லிருக்கு? இந்த வசனத்தை வாசிக்கணும். 32ல பரிசுத்தாவிக்கு விரோதமாய் பேசினார். பரிசுத்தாவிக்கு விரோதமாய் என்ன பண்ணா? என்ன சொல்றது? பேசினார். அப்ப வார்த்தை எவ்வளவு முக்கியம் பாருங்க. அப்ப அதை நாம எவ்வளவு கேர்ஃபுல்லா நாம யூஸ் பண்ணணும் பாருங்க. பரிசுத்தாவிக்கு விரோதமாய் நாம் பேசினால் அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும், இம்மையிலும் மன்னிப்பு கிடையாது, மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது. அல்லேலூயா. இந்த நாளில நாம் மிகுந்த எச்சரிக்கையோடு கூட நாம் காணப்பட வேண்டும். எந்த விதத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோமா, அதன்படி நாம நடக்கிறோம், நடக்கல அது நம்ம கையில தான் இருக்கு. ஆனால் அதற்கு விரோதமாய் பேசுகிறது என்பது என்ன பண்றது, அது நம்மை எங்க கொண்டு போய் சேர்க்கிறோம், நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கிறோம். அல்லேலூயா. அதனால நாம நடக்கிறோம் என்பது இரண்டாவது. நம்ம நடக்கிறோம், அதன்படியாய் நடக்கும்போது நமக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதம் உண்டு. ஆனா அதன்படியே நடக்கல என்றால் கூட, ஆனால் அதற்கு விரோதமா என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா அதன்படியா நடக்கிறதுக்கு தான் நமக்கு அந்த வார்த்தை வருகிறது இல்லையா? நாம் நடக்காதபடிக்கு அதுக்கு விரோதமா பேசும்போது என்ன வரும்? அதுக்கு விரோதமா பேசும்போது நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு கிடையாது என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். அதனால நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கு இந்த காரியங்களை நாம் நினைவிலே வைத்து நாம் அதன்படியாய் நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எபேசியர் 4:32 நாம் வாசிக்கிறது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 யோவான் 1:9 நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்திற்கும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு நாம் இந்த அதிகாரத்திலே, இந்த பிலமோனுக்கு எழுதின இந்த நிருபத்திலே நாம் வாசித்தது போல, இன்றைக்கு பவுல் ஒனேசிமுக்காக பரிந்து பேசுகிறார். எப்பொழுது பவுல் ஒனேசிமுக்காக பரிந்து பேசுகிறார் என்று சொன்னால், அங்கே ஒனேசிமு பரிபூர்ணமான ஒரு மனம் திரும்புதலை அவர் பெற்றுக்கொண்டார் என்று அவரை குறித்து உறுதியான ஒரு அந்த நிச்சயத்தை அவர் பெற்றுக்கொண்ட பிறகு அவர் பரிந்து பேசுகிறது மாத்திரமல்ல, அவருக்கான அந்த காம்பன்சேஷனை நானே என்ன பண்றேன், கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் அதற்காக என்ன பண்ற, முன்னிக்கிறார். இதே போல இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பரிந்து பேசுகிறது மாத்திரமல்ல, நமக்கான அந்த காரியத்தை அவர் செலுத்திவிட்டார். நம்முடைய பாவத்துக்கான காம்பன்சேஷன் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் கொடுத்து விட்டார். நமக்கான அந்த நாம கொடுக்க வேண்டிய அந்த எல்லா பெனால்ட்டி அவர் என்ன பண்ணிட்டார், நமக்காக அவர் செலுத்தி விட்டார். நம்முடைய ஜீவனையும் நம்முடைய ரத்தத்தையும் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருந்தார். இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவருக்குள்ளாய் வாழ்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஆண்டவர் சொன்ன பிரகாரமாய், மனுஷகுமாரனுக்கு விரோதமாக கூட இல்லை, பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினா அவனுக்கு என்ன இல்லை, மன்னிப்பே கிடையாது சொன்னபடியால் நாம் இந்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்கள் இந்த பரிசுத்தத்தின் நடத்துதலை, இந்த சத்திய ஆவியாருடைய நடத்துதலை நாம் பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையிலே பலப்பட்டு நாம் வாழ்கிறவர்களாய் காணப்படுவோம். மற்றவர்களுக்கும் இந்த ராஜ்யத்துக்குரிய மகிமையை நாம் விளங்கப்படுவர்களாய் நாம் காணப்படுவோம். இன்றைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்திலே, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே நாம் மன்னிக்கிறவர்களாய், பரிந்து பேசுகிறவர்களாய் காணப்படும்படியாய், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய்
பரிந்து பேசுகிறவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. ஆத்துமாக்களுக்காய் பரிந்து பேச, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் நான் திறப்பின் வாயிலே நிற்கிற ஒரு மோசையாய் நான் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. எனக்கு அந்த பாரத்தை நீங்க கொடுங்க, அந்த கிருபை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஒரு குடிகாரனை பார்த்த ஆண்டவரே இவர்களை ரட்சிங்கன்னு சொல்லுங்க. ஒயின் ஷாப்ல நின்று குடிக்கிறவங்களை பார்த்த ஆண்டவரே அந்த பாரம் நமக்கு வேணும். அந்த ஒயின் ஷாப்ல நிக்கிறவங்களை பார்த்தா ஏசப்பா இவங்களெல்லாம் ரட்சித்து இவங்களெல்லாம் என்ன பண்ணுங்க ராஜ்யத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். ஏதாவது ஒரு பாவத்தை செய்கிறவங்களை பார்த்தா அவங்களுக்காக நாம் என்ன செய்யணும்? அவர்களை குறித்து தூற்றி பேசாதபடி இவர்கள் மனம் திரும்பி இவர்கள் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக கடந்து வர வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக நாம் பரிந்து பேச வேண்டும். இன்றைக்கு உலகத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டிலே கூட, நம்ம தமிழ்நாட்டிலே கூட போராடுகிறார்கள். ஒயின் ஷாப் போடணும், ஆனா அதுக்கு செவி கொடுக்கிறார்களா? இல்லை. சுயலாபம் தான் இன்னைக்கு மேலோட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் அதை இன்றைக்கு போராட்டங்கள் செய்ய முடியாததை, இயக்கங்கள் செய்ய முடியாததை நம்ம இயக்குகிறவர் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரால் செய்ய முடியும். நாம் முழங்கால நின்றால் அதை மாற்றுகிற ஒரு கூட்டமாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஆத்தும பாரத்தோடு கூட நாம் திறப்பின் வாயிலே நிற்போம், பரிந்து பேசுகிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கான அவர் பிதாவிடத்திலே பேசி நமக்கான எல்லா நன்மைகளை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.